தமிழகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள், இந்நாள் இராணுவ வீரர்களுக்கும், வீரமங்கையர்களுக்கும், தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர் மற்றும் வீரமங்கையர் நல கட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பி.வி. சரவணன் ஐயா அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அனைத்து அட்மின்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த குரல் பதிவை துவங்குகிறேன். முக்கியமாக தமிழகம் எங்கும் வீரர்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களின் வீரமங்கையர்களுக்காக இந்த பதிவு. தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். காரணம், தற்சமயம் ஒரு அறிக்கையை தமிழக அரசு கொடுத்திருக்கு. கரூர்ல கூட்டத்துல நெரிச்சல்ல சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை அறிவித்திருக்கிறது. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தோ ஆட்சேபனையே இல்லை. ஆனால் இந்த நாட்டை காக்க எல்லையில் எல்லை சாமிகளாக ரியல் ஹீரோவாக அங்கு பணிபுரிந்து நாட்டை காத்த இராணுவ வீரர் வீட்டை காக்க இயலாமல் மரணம் அடைந்த குடும்பத்தை தத்தளித்து தவிக்க விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர் குடும்பத்திற்கு இந்த உடனடி நிவாரணம் ஏன் கொடுப்பது இல்லை? முதலமைச்சர் அறிக்கை விட்ட பிறகு தமிழகமெங்கும் பல இடத்தில் இருந்து கணவனை இராணுவ வீரரை இழந்த வீரமங்கைகள் அலைபேசியில் அழைத்து வருத்தத்தோடு என்னோடு பகிர்ந்து கொண்டதையும் அவர்கள் சம்மதத்தோடு பதிவிட்டு இதை நான் இணைத்திருக்கிறேன். தமிழகம் எங்கும் வாழும் இராணுவ வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள். எப்படி தமிழகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பீர்களோ, உதாரணம், கடந்த 2/7/2026 அன்று படையில் இருக்கும் யுவகுமார் அவர்களின் வீடு இடித்ததில் குடியாத்தம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒற்றுமையை காட்டினீர்களோ, அதேபோல் இனி வரும் காலத்தில் இராணுவ வீரர்களின் விதவைகள் படும் துன்பத்தையும் துயரத்தையும் போக்க அனைத்து சங்க தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையை நிலைநாட்டி நம் உரிமைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம் என்று வீரமங்கைகள் சார்பாக தாங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இராணுவ வீரர் பணியில் இருக்கும் பொழுது அவர் நோக்கமெல்லாம் தாய்நாட்டின் பாதுகாப்பு மட்டுமே நினைவில் இருக்கும். வேற எந்த சுயநலமும் கிடையாது. குழந்தைங்க, மனைவி, வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையிலேயே அவங்க தியாகியா அவங்க மறைஞ்சிடுறாங்க. அப்படிப்பட்ட எங்க இராணுவ வீரர்கள் குடும்பத்திற்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் இழப்பீடும் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு பணிவுடன் இந்த கோரிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். வணக்கம். வணக்கங்கம்மா. வேலம்பட்டியிலிருந்து புனிதா பேசுறேன் மேம். புனிதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நான் நல்லா இருக்கேன்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான் இருக்கேன். பாப்பாங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன். எந்த வேலைக்கும் போல. சரிம்மா சரிம்மா. எங்க வீட்டுக்கு ஆர்மில இருந்து இறந்துட்டாங்க மேம். ஆமா, அதுதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. பிரபு சார் இது மாதிரி இறந்தது தெரியும். 2023 இறந்துட்டாரு. சரிம்மா. லான்ஸ் நாளைக்கு முடிச்சிருக்காரு. சரி, ஆனா சர்வீஸ்ல இருந்தாரு இல்லையா? ஆமாங்க மேம். அப்போ லான்ஸ் நாளைக்கு முடிச்சிட்டு பெங்களூருக்கு போயிட்டு நாயக் முடிச்சிட்டு கோர்ஸ் முடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு லீவுக்கு வந்தாரு. லீவுக்கு வந்து அடுத்த நாள் ஒரு 15 days கழிச்சு ஊர்ல பண்டிகை அப்படின்ட்டு சம்டைம்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போ ஊர்ல போய் பேச்சு தகராறு ஏற்பட்டு எங்க வீட்டுக்கார பேச்சு தகராறு ஏற்பட்டு அடிச்சு சாகடிச்சிட்டாங்க.
ஊர்லவே அடிச்சு சாகடிச்சுட்டாங்க. எங்க வீட்டுக்கு 2023 இறந்துட்டாரு. சரிம்மா. எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு மேம். சரிம்மா. பெரிய பாப்பாக்கு 6 வயசு, சின்ன பாப்பாக்கு 4 வயசு. சரிம்மா. எனக்கு 26 வயசு ஆகுதுங்க மேம். ரொம்ப சின்ன வயசு. அப்பவே தமிழக அரசு மேம், ரொம்ப சின்ன வயசுதான், கஷ்டம்தான். ஆமாங்க மேம். அப்பவே தமிழக அரசு வந்து எங்க வீட்டுக்காரர் இறந்தப்பவே ஒரு அரசு வேலை ஒன்று போட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 2026 பிறந்துச்சு. நானும் எங்கெங்கோ போயிட்டு பெட்டிஷன் நிறைய டைம் கொடுத்து பார்த்தேன். அந்த பெட்டிஷன் நடவடிக்கை அவங்கள வந்து பாத்துச்சுல்ல, தமிழ்நாடு முன்னாள் ராணுவ எல்லாம் பார்த்தாங்க மேம். வீரமங்கையர் கட்டமைப்புல வந்து நம்மளுடைய தலைவர் சரவணன் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமாங்க மேம். நிறைய பேர், பழனியப்பன் சார், சரவணன் சார், ரவி சார், இன்னும் நிறைய சார் எல்லாம் வந்திருந்தாங்க மேம். வெரி குட் வெரி குட். சொல்லுங்கம்மா. அவரெல்லாம் வந்து பேசுறாங்க. கேன்டீன்ல இருந்து கூட நம்மளுடைய எக்ஸர்சைஸ் நிறைய பேர், அதாவது கேன்டீன் மீன்ஸ் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கேன்டீன்ல இருந்து. சரிம்மா சரிம்மா. எல்லாரும் வந்திருந்தாங்க, வந்து பேசுனாங்க மேம். இப்போ என்ன பிரச்சனைமா, என்ன மனசுல உங்களுக்கு என்ன வலி இருக்கு சொல்லுங்க. 2 பெண் குழந்தைய வச்சுட்டு என்னால ஃபேமிலி ரன் பண்ண முடியல மேம். சரிங்கம்மா. அதுக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக. ஆமாங்க மேம். இப்போ சிஎம் சார் அவரு கரூர்ல இப்போ ரீசெண்டா இப்போ நடந்துச்சு இல்லைங்களா, அவரை பார்க்க நிறைய பேர் வந்து கூட்ட நெரிசல் வந்து 41 பேர் இறந்து தலா 10 லட்சம் கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஃபிரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே அறிவிக்க விட்டுருக்காரு மேம். ஆமா ஆமா. அப்பவே ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குற அப்படின்ற மாதிரி சார் கோரிக்கை வச்சிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது மேம், அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது. பட் எனக்கு ஃபீலிங் நான் சொல்ல வரல, உங்களுடைய விருப்பம் நீங்க கொடுத்தீங்க. அதுவே நம்மளுடைய நாட்டுக்காக பாடுபட்ட ராணுவ வீரர்களுடைய விதவைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் என்ன மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டுல ஆம்பளை இல்லை அப்படின்னாவே ஒரு பொம்பளையால எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது என்ன அந்த கஷ்டம் இப்போ 4 வருஷம் நிறைய அனுபவிச்சுட்டேன். எனக்கு இருக்கிற மனவலிமை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாமா. இப்போ எனக்கு இருக்கிற ஆதங்கம் அவங்களுக்கும் இருக்கும். அதுக்காக நான் என்ன ஒண்ணு கேட்க வரேன்னா, எனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அரசு வேலை நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற வீரர்களின் விதவையர்கள் அவங்களுக்கும் ஒரு அரசு வேலை கொடுங்க அப்படின்ட்டு நான் கோரிக்கை கொடுக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்குற முக்கிய தத்துவம், ஏன் ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கைய இளமையை எல்லாம் தொலைச்சிட்டு தன்னுடைய உயிரையும் அங்கேயே விட்டுட்டு வாழ்க்கையை இழந்த தன் நாட்டை காப்பாற்றுற ராணுவ வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆஃப்டர் ஆல் இங்க வந்து அவருடைய சாருடைய சொல்ல போனா ரசிகர்கள் தான் எல்லாமே, ஒரு தீவிர ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் வந்துட்டு நெரிசல்ல சத்தத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் இன்னும் எதுவும் எந்த ஒரு ராணுவ வீரர்களை கண்டுக்கிறதே இல்லை எந்த அரசும். ஒரு ரசிகர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல இருந்து, அதாவது அவங்களுக்கு அந்த ஃபிக்ஷன் செகண்ட்ல ஒரு 100% அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கீங்க. அதுவே ராணுவ வீரர்களுடைய விதவையர்களுக்கு அதுல பாதி 50% இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாமா. உங்களை மாதிரி நிறைய கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த அறிக்கை என்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அறிக்கை விட்டாங்களா, அன்னையில இருந்தே நிறைய ராணுவ வீரர்களுடைய விதவைகள் பாதிக்கப்பட்ட, உடல் நலம் பாதிக்கப்பட்டு வீட்டோட இருக்கிற ராணுவ வீரர்களுடைய மனைவிகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்கம்மா. நிச்சயமா இதுக்காக நாங்க குரல் கொடுப்போம். நம்ம தமிழ்நாடு முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் வீரமங்கையர் கட்டமைப்பில இருந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குது. PV சரவணன் தலைவர் அண்ணா அவர்களுடைய தலைமையில சிறப்பா நடந்துட்டு இருக்குது. உங்களுக்காக நிச்சயமா நாங்க குரல் கொடுப்போம். வருத்தப்படாதீங்க, சரிங்களா? ஓகேம்மா. நன்றிம்மா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், நான் வந்து மதுரையில இருந்து பேசுறேன் மேம். என் பேர் வந்து பிரியா. சரிம்மா. வீட்டுக்கார் வந்து அருணாச்சல பிரதேசத்துல பார்டர்ல இறந்துட்டாங்க. ஓ, டியூட்டில இருக்கும் போதேவாமா? ஆமாங்க மேம். சரிம்மா. நான் ஒரு வார் விடுவோம் மேம். என் வீட்டுக்கார் இறந்து 5 years ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வேலை கிடைக்கல. இந்த ஸ்கூல்ல கூட எங்களுக்காண்டி இது கிடைக்கும்னு நினைச்சோம், அது கூட எங்களுக்கு கிடைக்கல. இப்போ 2 குழந்தைங்க எனக்கு இருக்கு. குழந்தைங்களோட இவ்வளவு தூரம் நாங்க இது பண்றோம். அப்படி இருந்தும் எங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு இதுல, அதாவது கூட்டத்துல இறந்தவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா, அப்போ நாட்டுக்காண்டி போராடி இறந்த எங்களோட ஹஸ்பண்டுங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன மேம் இது இருக்கு?
நாங்க இது வரைக்கும் நிறைய மனு கொடுத்துட்டோம். ஏன் சிஎம் செல் வரைக்கும் மனு கொடுத்துட்டோம். அமைச்சர் சரத்குமார் சார் அளவுக்கு கூட நான் மனு போட்டுட்டோம். இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது மேம்? இப்போ நம்ம சர்வீஸ்மேன் ஆபீஸ்க்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆபீஸ்க்கு போனாலுமே அங்க என்ன சொல்றாங்க, இந்த அரசோட இது இப்படி அவங்க பண்ணாதான் ஆச்சுன்றாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் நாட்டுக்காண்டி போறான்னா எங்களை மாதிரி விடோஸுங்களுக்கும், அதுவும் வார் விடோஸுங்களுக்கும், ஓகேம்மா. உங்க பேர் என்னம்மா? சைல்டுங்களுக்கும். என் பேர் பிரியா மேம். பிரியா. ஆமா. ஓகேம்மா. சாரிம்மா, உங்களுக்காக தான் இப்போ நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம். இப்போ தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு அவருடைய கூட்டத்துக்கு ரசிகர்கள் நசுங்கி செத்தத்துக்கு 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களை போல ராணுவ வீரர்களின் விதவைகள், வார்விடோ, அதே மாதிரி ராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அங்க நாட்டுக்காக உழைச்சி மழையிலையும் பனியிலையும் உழைச்சிட்டு பாதிக்கப்பட்டு உடல் ரிட்டையர்ட் ஆகி வந்தாலும் சரி, உடல் பாதிக்கப்பட்டு வந்து இருக்கிறவங்க ஃபேமிலி கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இன்னொன்னு நான் பதிவு பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம மீனாட்சி சுந்தரம் சார் கீர்த்தி சக்ரா வாங்கின அவருக்கு இத கௌரவம் பண்றாங்க. இப்ப பை சான்ஸ்ல ஏதோ ஒரு சான்ஸ்ல அவங்க வந்து எங்க சாருங்க மாதிரி இதா இருந்தாருன்னா அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் இப்படித்தானே மேம் ஆயிருக்கும். இப்படியெல்லாம் இது பண்ற இதுக்கு நீங்க ஒரு இதுபடி நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. நாங்க உயிரோட இருந்து நாங்க சக்ரா வாங்கி தான் பெருமைப்படணும்னா ஏன் இறந்தவங்களுக்கு நீங்க எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டீங்களா? உங்களுக்காக தான் நம்ம தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் மற்றும் வீரமங்கையர் கட்டமைப்பில் இருந்து நாங்க உங்களுக்கு குரல் கொடுக்க தயாரா இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வார் விடோஸ் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நாங்க குரல் கொடுத்து நிச்சயமாக உங்களுக்காக நாங்க வந்து இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி. ஹலோ. என் பேர் கிருஷ்ணவேணி மேம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோயில்பட்டியில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு முடியல மேம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அவர் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாருமா? சர்வீஸ் 22 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டாரு மேம். ஒரு காலு ஒரு கையி டேனிகாப்ல இருந்த மாதிரி. வந்த பின்னாடி இந்த மாதிரி ஆயிட்டுங்களா? ஆமா, வந்த பிறகுதான். எவ்வளவு நாள் கழிச்சு ஆயிடுச்சுமா? ஒரு 1 இயர் கழிச்சு மேம். 1 இயர்க்குள்ளேவா? இப்ப எங்கேயுமே வேலைக்கு போறது கிடையாது. ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம் மேம். வேலை மதுரையில. சரிம்மா. ஒரு சைக்காலஜில இருந்த மாதிரிதான் இருக்கிறாரு. சரிம்மா. நான் ஆல்ரெடி இசிஎஸ்ல வேலை பார்த்து எனக்கு கிடைக்கல. வந்து வெளியே வந்து சும்மா தான் உட்காந்துருக்கேன். சரிம்மா. அதான் என்னன்னா கிடைக்குமான்னு கால் பண்ணேன் மேம். ஓகேம்மா. உங்களுக்காக தான் இப்போ வந்துட்டு என்னன்னா உங்களை மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய விதவைகள் ராணுவத்துல பணிபுரிஞ்சு அங்க தன்னுடைய உழைப்பு, இளமை காலம் எல்லாத்தையும் உடல் ஆரோக்கியத்தெல்லாம் கெடுத்துட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களையோ மனைவியோ காப்பாற்ற முடியாத சூழல்ல உங்க ஹஸ்பண்ட் மாதிரி நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்க மாதிரி விடோஸ் அல்லது அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இந்த அரசாங்கம் கொடுத்திருந்தா நிச்சயமாக நாட்டுக்காக தியாகத்தோட வாழ்ந்த இந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஒரு உதவியா இருந்திருக்கும். இதுவரையிலும் எந்த அரசாங்கமும் ராணுவ வீரர்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கவே இல்லை. நிச்சயமாக உங்களுக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம். கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்காக. இந்த தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் மற்றும் வீரமங்கையர் கட்டமைப்புல இருந்து உங்களுக்காக நாங்க குரல் கொடுக்க தயாரா இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து ராணுவ வீரர்களுடைய விதவைகளுக்காகவும் நாங்க குரல் கொடுக்க தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் எங்கள் நலத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களுக்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சார்பாகவும், மேலும் தமிழகமெங்கும் வாழும் முன்னாள் படைவீரர் சமுதாய மக்களின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களும் புதிய அரசிற்கு வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஊழலற்ற நேர்மையான ஆட்சியின் செவிகளில் எங்களது கோரிக்கைகளும் ஆதங்க குரல்களும் கேட்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த காணொளியை வெளியிடுகிறோம். எங்களது கோரிக்கைகள், அதாவது அரசிற்கு நிதிச்சுமை ஏற்படுத்தாத வண்ணம் ஒன்லி ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் போட வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே பலமுறை சென்ற அரசிற்கும் வழங்கினோம். மேலும் தற்சமயம் சமீபத்தில் எங்களது நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சரத்குமார் ஐயா அவர்களையும் நேரில் சந்தித்து வழங்கி உள்ளோம்.
இம்மாத இறுதியில் வெளியாகும் பட்ஜெட்டில் எங்களுக்கான நல்ல செய்தி வெளிவரும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.